இங்கே தம்பிகள் யாரும் அரசியல் அறிவற்றவர்கள் கிடையாது. சீமான் அப்படிப்பட்ட தம்பிகளை உருவாக்கவே இல்லை. அடுத்த நிலை தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் வந்து விலை போகக்கூடிய ஆட்கள் யாரும் சீமான் பின்னாடி கிடையவே கிடையாது. ஒருத்தர் கிடையாது, ஒரே ஒரு ஆள் கிடையாது சீமானை சுற்றி இருக்கிறோம். ஆனால் அந்த சீமானுடைய சுற்றி இருக்கிற அந்த கூட்டத்தை உடைக்க முடியல. அதனால தான் எடுத்து விட்றான் அவன் இவனை சொல்லி. எது என்ன எடுத்து விடு, அவதூறு கலை போடு. இந்த தேர்தலில் நீங்கள் வந்து 2029 மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இழந்த வாக்குகளை நீங்கள் மீண்டும் பெற்றால் அங்கீகாரங்கள் வந்து தொடர போகுது. அங்கீகாரம் பறிக்கப்படாது. அந்த தேர்தலில் தோற்றால் தான் வந்து பிரச்சனை. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேன் இது ஒரு வகையான ஒரு லேசான ஒரு அலையில் வந்து பாதிக்கப்படுது. இங்கே சூழ்ச்சி அரசியல், வன்ம அரசியலும், வஞ்சக அரசியலும் புரிஞ்சுக்காதோட விளைவு தான் இந்த பர்சன்டேஜ். எல்லாம் இந்த 8% குறைஞ்சிருக்காது. 12% கிடைக்க வேணாம் சார், 15 கிடைக்க வேணாம் சார். இந்த 8% இழந்ததுக்கு காரணமே என்ன கேட்டால் சூழ்ச்சி அரசியலை வந்து புரிஞ்சுக்கிறேன். சீமான் முதல்ல குத்தப்பட்டார். இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. ஏற்கனவே அந்த நான் பர்டிகுலர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எம்பி வந்து ராமநாதன் ரச்சனா நாம் தமிழருக்கு வந்து எதிராகவே பேசக்கூடியவர். இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இந்த டிவிக்கு அரசு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வாழ்த்து தெரிவிச்சது, கட்சி தொடங்கும்போது வாழ்த்து தெரிவிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜபக்ஷ மகன். அவங்களுக்கு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்து தொடங்குறதே வந்து தமிழர் பேரில் ஒரு கட்சி தொடங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நெருடலாக இருக்கும். ஸோ அந்த வகையில் கேட்டால் இந்த அர்ச்சுனா எம்பி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல இதே வன்மத்தை கொண்டு தான் வேலை. சீமானுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் பண்ணுறது. இப்போ புரியுதுங்களா? இங்கே நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கிறதுக்கு எல்லை கடந்து கடல் கடந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாசவலை செய்யறதுக்கான சக்திகள் இருக்குதுன்றது தான் நமக்கு புலப்படுது. இது மூலமாக என்டிகேக்கு எதிராக வந்து இணையத்தில் ப்ரொபகண்டா பண்ணது டிவிக்கு, முழுக்க பண்ணது டிவிக்கு. கொஞ்சம் வந்து வேணா திமுக தரப்பில் பண்ணியிருப்பாங்க அந்த பெரியாரிஸ். இந்த முறை வந்து முழுக்க வந்து யாரெல்லாம் ஒரு கல்ட்டு, யாரெல்லாம் பிம்பம், அரசியல் பிம்பமோ அவங்களெல்லாம் உடைக்கணும். அந்த வேலையை செஞ்சாங்க. அதை நம்ம எதிர்கொள்கிற அளவுக்கு நமக்கு இணைய வலிமை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான வலிமை தான் இருக்குது. செயற்கையான வலிமை கிடையாது. செயற்கையான வலிமைனா ஒரு 500 கம்ப்யூட்டர் போடணும், ஒரு 500 பேர் சம்பளம் வரும் 4 மாதத்துக்கு. அதை வச்சு ஒன்றா பண்ண முடியும். அப்படி பண்ணி தான் இன்றைக்கி இந்த ஆட்சியை வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணுன்றது தெரியுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழ் கட்சி வந்து 8.2 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருந்தாங்க. இப்போது நேற்றுலேருந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயம் வந்து படிக்க முடியுது. இந்த வாட்டி தேர்தலில் 4% கீழே வந்து நாம் தமிழ் வாக்கு வங்கி வந்ததுனால அவருடைய மாநில கட்சி அந்தஸ்து வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டுகள் நிறைய பார்க்க முடியுது. எப்படி ஒரு மாநில கட்சி இதுக்குள்ள தன்னோட இது இல்லை, இது நீண்ட காலமாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட இது வந்து கட்சி தொடங்குறது வந்து நீண்ட காலம் சொல்கிறத விட எப்படின்னா 2024 என்ன, அதாவது கட்சி தொடங்குனதுலேருந்தே இது நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வருஷமாக நான் சொல்கிறது கொரோனா காலகட்டத்தில் இல்லையா, அதாவது இந்த படம் இந்த பீஸ்ட் மாஸ்டர் படம் வந்து பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் தான் வந்து கட்சி இதை வந்து கான்கிரீட்டாக தொடங்குறதுன்னு ஒரு முடிவு வந்தது. அப்போ தான் விஜய் அவர். ஆமாம், விஜய் 2024 கட்சி தொடங்குறாங்க. சரிங்களா? அப்போ கட்சி தொடங்கும் போது யாரை எப்படி சமாளிக்கிறதுன்னு வரும்போது யாருக்கு என்னென்ன பலம் இருக்குதுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இணைய வலிமை உள்ள நாம் தமிழர் வந்து அசைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து சீமான் வந்து இன்றைக்கி வலிமையாக நிற்கிறதே அவருடைய கட்சியை வந்து வளர்ச்சிக்கு அடிப்படை ஆதாரமே என்னென்னா இணைய வலிமை தான். அப்போ அந்த இணைய வலிமையை வந்து எப்படி வந்து நம்ம எதிர்கொள்கிறது? அப்போ நம்ம எதிர்கொள்ள முடியாது. ஆரம்பத்தில் நம்ம முட்டினோம்னா அந்த இணைய வலிமையில் நம்மளை அடித்து காலி பண்ணுறாங்க. ரஜினிகாந்தே அடித்தவங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஸ் ஓடிச்சு. உண்மை 21 நடந்தது. ஆமாம். ஏன்னா வந்து ரஜினிகாந்தே வந்து அடித்தவங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஏற்கனவே சீமான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. எப்படி வந்து சொன்னார், அந்த ஜெயலலிதா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? மோடியா லேடியா 2014 வார்த்தை தான் வந்து அவங்க வந்து கட்டம் கட்டப்பட்டாங்க. யார்? ஜெயலலிதா. மத்திய பாஜகவால் கட்டம் கட்டப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா, மோடியா லேடியா, களத்தில் எதிரிகளையே காணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. களத்தில் வந்து எதிரிகளே காணும்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து எதிராக முடிஞ்சுது. அப்போ சீமான் அவருடைய ஒரு அந்த என்ன சொல்லிக்கிட்டால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசும்போது அந்த அரசியல் பிரவேசம் பற்றி இந்த முறை வந்து அடிக்கிற அடியில் வந்து யாருக்கும் கட்சி தொடங்கணுன்ற எண்ணமே வரும் எந்த நடிகர்கள் அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கடுமையாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு எதிராக வந்து ஒரு வலை வந்து விரிக்கப்படுது. லாங் டேர்ம் ப்ராசஸ் பிளான் இது முழுக்க ப்ரீ பிளான்னு கேட்டால் அந்த வார்த்தை இருக்குன்னா
யார் வந்து இனி அரசியலுக்கு வரக்கூடாத அளவுக்கு வந்து நம்ம அடிக்கிற அடி இப்போ ரஜினிகாந்த் போட்ட மிகப்பெரிய பிம்பத்தையே வந்து அடித்து உடைக்கும் போது அப்போ இவங்களுக்கு வந்து நான் கேட்டால் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிளானோட தான் நம்ம இறங்கணும். அப்போ நம்ம முழுக்க இப்போதைக்கு சீமானை வந்து எதிர்க்கவே கூடாது. சீமான் வந்து ஒரு நட்பு சக்தியாக வச்சுக்கிட்டு நாளைக்கு அடுத்த நாள் 1 மாதம் போகட்டும் 2 மாதம் போகட்டும் கடைசி நேரத்தில் நெருக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைமைக்கே நாங்கள் வந்து வருவோன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் ஊட்டி, அதாவது கடுமையான எதிர்ப்பை வந்து மென்மையாக்குற அந்த நடவடிக்கையில் பண்ணாங்க. நட்பு சக்தின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி பண்ணாங்க. சில பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்க சில பத்திரிகையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து அவங்க சந்திச்சது உண்மை, பேசுனதெல்லாம் உண்மை. விஜய் அவரும் சீமானும் அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ரஜினிகாந்த் அவர்கிட்ட வந்து ரஜினிகாந்தை எதிர்த்து பேசினவர் ஒரு பிம்பம் இருக்குது. அதாவது நல்லா புரிஞ்சுங்க கவனமாக, நான் சொல்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களம் கண்டவர் யார்? சீமான். ரஜினிகாந்த் அரசியல் வந்தால் எதிர்க்கிறதுக்கு தயார்ன்ற நிலையில் இருந்தார் அவர். ரஜினிகாந்த் அவருக்கு அதுக்கு பிறகு பின்வாங்கினதுக்கு காரணமே வந்து கேட்டால் சீமானும் ஒரு காரணம், சரிங்களா? அப்போது அந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு கூர்முனை இருக்குது. ஆனால் அந்த கூர்முனையை வந்து மழுங்கடிக்கிற மாதிரி கேட்டால் அதே ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டார் சீமான் அவர்கள். அது அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், முழுக்க ரஜினிகாந்த் அவர்களை எதிர்ப்பு அரசியலை காட்டக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் அதே ரஜினிகாந்த் வீட்டில் போய் வந்து அந்த கூர் முனை மழுங்குற மாதிரி அங்கே வந்து உட்கார வைக்கிற அந்த காட்சியை வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து சீமானுக்கு ஆதரவுன்னு சில பேர் நினைக்கலாம், ஆனால் அது எதிராக தான் முடியும். ஏன்னா சீமானை வந்து வலிமையாக ஒருத்தர் எதிர்த்தவர் வீட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வீட்டுக்கு வர்றது எதிர்த்தவர் வரலாம், அது ப்ளஸ்ஸு. இப்போ சீமான் அவர்கள் வீட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வரலாம், அவர் எவ்வளோ பெரிய ஆள்னா இருக்கட்டும். ஆனால் யாரை எதிர்த்தமோ அவங்க வீட்டில் போய் நம்ம வந்து அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். இதுதான் இங்கே வீரியமான அரசியல். நாம் தமிழர் அரசியலே வீரியமான அரசியல். அந்த வீரியத்தை சொல்லி கொடுத்ததே வந்து சீமான் தான். தம்பிகள் அத்தனை பேருக்கும் வைராக்கியம் வீரம் எல்லாத்தையுமே. அப்போ அந்த வீரம் மழுங்குற மாதிரி போய் அங்கே போய் உட்கார வைக்கப்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வந்து உட்கார வைக்கப்பட்டார். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல உட்கார வைக்கப்பட்டாருன்றீங்களா சார்? பின்னாடி ஒரு அட்வைஸ் இருக்குது. ஓகே. சீமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா தவறான வழிகாட்டுதல் இருக்குது. சீமானவர்களை மட்டுமே கிடையாது, சீமானவர்களை நம்பி இருக்கிற ஒரு கூட்டத்தை வந்து தவறாக வழி நடத்துறதுன்னு ஒன்று இருக்குது. புரியுது. நாம் வந்து ஒரு நல்லா புரிஞ்சிக்கணும். சீமான் வந்து ஒரு வலிமையான வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட ஒரு 8% வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட ஒரு தலைவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாரு. எதிர்ப்பு அரசியல் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் நீங்கள் கலந்துருக்கீங்க, கை கொடுக்குறீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பட் அவங்க வீட்லேயே நம்ம போய் வந்து உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன். யாரை எதிர்த்தமோ அவங்க வீட்டையே உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வீரியம் வந்து குறையுது. ரைட். உடனே அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்துட போகிறது கிடையாது. ஆனாலும் வந்து நான் கேட்டால் வந்து அப்படி தான் பல விஷயம் நடக்குது. இந்த இயல்பு அது. இப்போ எப்படி பிரபு வந்து கட்டி பிடிச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீரியம் மழுங்கடிக்குது பாருங்க. ஃபுல் வீச்சில் இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் அந்த ஒரு காட்சின்னு கேட்டால் பயந்துட்டாருன்னு போடுறான். அவன் ஆளே போடுறான். யார் போடுறான்? பிரபுவோட ஆட்களே கேட்டால் பயந்துட்டாங்கன்னு சொல்லி போகிறது நம்ம பார்க்க முடிஞ்சது. ரைட். அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே எதிர்ப்புனா எதிர்ப்பு, கண்டெஸ்ட்னா கண்டெஸ்ட்டு, ரெக்வஸ்ட்னா ரெக்வஸ்ட்டு. நம்ம கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது. ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கண்டெஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நமக்கு தெளிவாக இருக்கணும். எதிர்ப்புனா எதிர்ப்பு, கடைசி வரைக்கும் எதிர்ப்பு தான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மரியாதை நிமித்தம், நாகரிகம், பண்பாடு இதெல்லாம் நம்ம பார்த்து அப்படி தான் நம்மளை ஆப்படிக்கிறதே. அப்படி தான் நம்மளை ஆப்படிக்கிறது. ஒரு இடத்துல சொல்கிறாரு வந்து கேட்டால் சீமானுடைய அந்த பேச்சை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன்னு. யார் சொன்னது? ரஜினிகாந்த் சொன்னார். நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கவே கூடாது, விரோதம் பாராட்டணும்னு நான் சொல்லவே இல்லை. வீட்டில் போனது தப்புன்றேன். என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் வீட்டில் போய் உட்கார வேண்டிய அவசியம் என்ன? இங்கே பல ஹேஷியங்கள் ஓடிட்டு இருக்கேன்ல, நம்மளே அதுக்கு வழி கொடுறோம். பாருங்க, பயந்துட்டாருங்க, அவர் எலெக்ஷனுங்க, அதுக்காக பயந்து போய் வந்தாருங்கன்றது. ஸோ இதெல்லாம் நடக்கும். அதுதான் இங்கே சூழ்ச்சி வஞ்சக அரசியல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து இந்த சூழ்ச்சி சதி அரசியலை உணர்ந்து நடக்கணும். குறிப்பாக யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நமக்கு சும்மா அட்வைஸராக வரேன்னா அவன் முழுக்க நம்ம கட்சியை சார்ந்தவனாக இருக்கணும் சார். இப்போது ஆண்டன் பாலசிங்க இருந்தார், தேசிய தலைவருக்கு சப்போர்ட் தளபதியாக அரசியல் ஆலோசகராக இருந்தார். அவர் இன்னொருத்தருக்கு ஆலோசகர் கிடையாது சார். அவர் நல்லா புரிஞ்சுங்க சார், புரிஞ்சுங்க.
ஒரு ஆண்டன் பாலசிங்கும் தேசிய தலைவருக்கு ஒருத்தர் தான் ஆலோசகர், அட்வைசர். அவர் இன்னொரு அமைப்புக்கெல்லாம் அட்வைசர் கிடையாது சார், இன்னொரு இயக்கத்தில் அட்வைசர் கிடையாது. வாழ்வும் சாவும் தேசிய தலைவர். அதே மாதிரி சீமானோட அரசியல் ஆலோசகர் எப்படி இருக்கணும்னா, நான் சொல்கிறேன் இந்த இடத்துல, வாழ்வும் தாழ்வும் வாழ்வும் சாவும் சீமானோடு தான். வாழ்வும் தாழ்வும் வாழ்வும் சாவும் சீமானோடு தான் இருக்கணும். அவர் தான் அரசியல் ஆலோசகர். இங்கே தம்பிகள் யாரும் அரசியல் அறிவற்றவர்கள் கிடையாது. சீமான் அப்படிப்பட்ட தம்பிகளை உருவாக்கவே இல்லை. அடுத்த நிலை தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் வந்து விலை போகக்கூடிய ஆட்கள் யாரும் சீமான் பின்னாடி கிடையவே கிடையாது. ஒருத்தர் கிடையாது, ஒரே ஒரு ஆள் கிடையாது சீமானை சுற்றி இருக்கிறோம். ஆனால் அந்த சீமானுடைய சுற்றி இருக்கிற அந்த கூட்டத்தை உடைக்க முடியல. அதனால தான் எடுத்து விட்றான் அவன் இவனை சொல்லி. எது என்ன எடுத்து விடு, அவதூறு கலை போடு. இந்த தோல்விக்கு காரணமே யார் தெரியுமா? சாட்டை துறைமுருகன் தான் காரணம். இந்த தோல்விக்கு காரணமே அவன் தான். அவன் வந்து விஜய் தாக்கி பேசுகிறான், இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி எடுத்து விட்றான். அப்போ தான் வந்து சீமானை வந்து இது சாட்டை துறைமுருகனை விளக்க முடியும். புரியுதுங்களா? இது சதி. சீமான் கூட இருக்கிறவங்க எல்லாம் பதவி ஆசை போனவன் கடந்து போயிட்டான், வெளியே போயிட்டான். பதவிக்கு ஆசைப்பட்டவன் வெளியே போயிட்டான். ஸோ அதனால் இந்த சீமான் வளையத்தை வந்து உடைக்கணுன்றது தான். இப்போ நான் கேட்குற சில பேர் ஏற்கனவே பிரிஞ்சு போனாங்க சார். சீமான் நெருக்கமானவர்கள் கூட போனாங்க. இந்த ஜெகதீஷ பாண்டியெல்லாம் போனார், போய் தோத்துட்டார். ஜெயிச்சிருந்தாலும் தப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 10,000 ஓட்டில் தோக்கட்டும், 20,000 ஆக மொத்தம் என்னன்னு கேட்டால் அங்கே போய் நீங்கள் என்ன கண்டீங்க சொல்கிறேன் நான். அது மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ நான் சொல்கிறேன், நிறைய பேர்ன்றது ரொம்ப நெருக்கமானவங்கலாம் கடந்த காலத்தில் போனாங்க. உண்மையாக இப்போ இருக்கிறது உண்மையாக இருக்கிற கூட்டம் சீமானை சுற்றி இருக்குது. பல பேர் வெளியே போயிட்டாங்க, நம்ம பார்த்துருந்தோம். கருத்து வேற்றுமை வரும் சார், உள்ளுக்குள்ளே தான் சண்டை போடணும், இது உள்ளுக்குள்ளே தான் அடிச்சிக்கணும். ஆனால் வெளியில் போனீங்கன்னா அதனால தான் இப்போ வந்து சீமான் அவர்கள் இந்த காணொலி இந்த ஆடியோ கூட எதனா இருக்கேன்னா, களத்தில் நில்லுங்க, வெற்றி தொழில் சகஜம், நீங்கள் களத்தில் நில்லுங்கன்னு சொல்லுது. பல பேர் களத்தில் இப்போ நான் கேட்குறேன் வந்து வேல்முருகன் வந்து பல பேரை வந்து இதே நாம் தமிழ் வந்து போனவங்கள கொண்டு போய் இணைச்சார். அப்படி இணைச்சி கூட என்ன செய்ய முடிஞ்சுது? பலவீனப்படுத்த முடியும், அவ்வளோதானே தவிர அழிக்கலாம் முடியாது. சரி, பலவீனப்படுத்தி நீங்கள் என்ன கண்டீங்க, பலன் கண்டீங்க? நான் கேட்குறேன். அது வேல்முருகனாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், ஒரு கட்சியிலேருந்து விலகி ஒருத்தர் வராங்கன்னு சொன்னால் அவங்கள முதல்ல சேர்க்கறதே முதல்ல யோசிக்கணும். நீங்கள் எதனால நீ வெளியே வர? தலைவரோட கருத்து வேற்றுமையா, கொள்கையில் கருத்து வேற்றுமையா? கொள்கையில் பிரச்சனையா? கொள்கையை விட்டு ஏதாவது விலகிட்டாங்களா? அப்போ தலைவர் மீது கோபம், தலைவர் வந்து இப்படி செய்கிறாரு, அப்படி செய்கிறாரு, இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இப்படி தானே தவிர உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழ் தேசிய கொள்கையிலேருந்து ஏதாவது ஒரு நிலைப்பாட்டிலேருந்து நாம் தமிழ் விலகிடுச்சிங்க அப்படி சொல்லுங்கள். இதை இப்போ எப்படி இது கட்டமைக்கிறாங்க தெரியுங்களா? சீமானுக்கு எதிராக இவங்களை எப்படி கட்டமைக்கிறா? அவர் பார்த்தீங்களாங்க, ஸ்டாலினை போய் பார்த்தாருங்க, பெரிய பொட்டி வாங்கிட்டாங்க. ரஜினிகாந்தை போய் பார்த்தாருங்க, பெரிய பொட்டி வாங்கிட்டாருங்க. இப்படி ஒவ்வொன்றும் வந்து கேட்டால் போய் தலைவரை சந்திக்கிறதெல்லாம் வச்சு பின்னாடி வச்சு பேசுறது. ஆனால் தான் சொல்கிறேன், இந்த சந்திப்புலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கே கூட விஜய் சந்திக்கலாம், செக்ரட்டரியேட்டில் போய் சந்திக்கலாம், வீட்டில் போய் சந்திச்சா பிரச்சனை. புரியுது நான் சொல்கிறது, புரிஞ்சுங்க. கோட்டையில் போய் சந்திக்கலாம், விஜய் கூட சந்திக்கலாம், பனையூரில் போய் சந்திக்கிறது தான், பனையூரில் போய் சந்திச்சா அது பிரச்சனை தான் சார். இந்த இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சூழ்ச்சி அரசியல் பின்னப்படுதுன்றது நம்ம உணரணுன்றேன். இப்போ முழுக்க வந்து வீழ்ச்சி எதனால நாம் தமிழுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? கொள்கையிலிருந்து யாரும் விலகவே இல்லை. முழுக்க இங்கே வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுது. இணையத்தின் மூலமாக ஒரு சதி வலை பின்னப்படுது, ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறது. இது வந்து இப்படி ஆயிடுச்சுங்க, இவர்கிட்ட இப்படி வாங்கிட்டாருங்க, அங்கே வாங்கிட்டாருங்க, இங்கே வாங்கிட்டாருங்க, இப்படி வாங்கிட்டாருன்னு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கேட்டால் எச்சரிக்கையாக இருக்குது. சூழ்ச்சியாக சொன்னால் ரெண்டாவது நம்ம கூட இருக்கிற அந்த அட்வைசர்ஸு எப்படிப்பட்ட அட்வைசர் நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையாக நம்ம வாழ்வும் சாவும் நம்மளோட தான் இருக்கும். என் வாழ்க்கையே வந்து சீமான் தான், என் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான், என் சாவும் வந்து சீமானோட தான் சேர்ந்து தான் அப்படின்ற நபர்கள் தான் கூட. அதுதான் சார் நல்லது. இதுதான் இயக்கம். இது வந்து கடந்த காலத்தில் நீங்கள் வந்து உதாரணமாக நீங்கள் யாரை வேணால் நீங்கள் எடுத்துங்க, பெரிய பெரிய இயக்கங்கள் எந்த இயக்கமாக எடுத்துங்க, அது புரட்சிகரமான இயக்கமாக இருக்கட்டும், போராளி இயக்கமாக இருக்கட்டும், அது வந்து ஜனநாயக இயக்கமாக இருக்கட்டும், அப்படி தான் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எடுத்துட்டீங்கன்னு கேட்டால், கலைஞரை தவிர்த்து எனக்கு வந்து எல்லாமே அவர் தான், அது தாண்டி என்னால் எனக்கு எந்த பயணமும் இல்லைன்னு சொல்லிங்கன்னா இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா விலகாமல் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது 2ஆம் கட்ட தலைவர்களாக கூட இருக்கட்டும், எல்லாம் காலம் முடிகிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடும். அதுதான் கரெக்டு. ஆனால் இந்த ஜம்ப் பண்ணுறது, இங்கே ஆதாயம், அங்கே ஒரு துண்டு, இங்கே ஒரு துண்டு, இங்கே ஒரு துண்டு, அப்படி இருக்கக்கூடாது. அது யார் வேணா இருக்கட்டும், அது தொண்டராக இருக்கட்டும். 6 மாதம் இந்த கட்சியில் இருந்தேன், 6 மாதம் இந்த கட்சியில் இருந்தேன், 6 மாதம் இப்போ நான் சொல்கிறேன், கட்சியில் நான் மெம்பர் கிடையாது, ஆனால் ஆதரவுன்னு ஒரு ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல, இந்த ஐடியாலஜி
இந்த ஐடியாலஜி எங்கே இருக்குது? நம்ம கொடி பிடிக்க வேணாம், கோஷம் போட வேணாம், சீமான் வாழ்கன்னு சொல்ல வேணாம், அப்படிப்பட்ட எதிர்பார்க்குற தலைவரும் கிடையாது. புரியுத சொல்கிறது? ஆனால் ஒரு கட்சி, அந்த கட்சியோட ஐடியாலஜி நம்ம மைண்டில் நிற்குது, அப்படி தான் இருக்கும். குறிப்பாக சார் அந்த அங்கீகாரம் பற்றி கேட்டிருந்தல, அதை எப்படி சார் பார்க்குறீங்க சார்? அங்கீகாரம் பல பேர் வந்து ரூமரை கலெக்ட் போட்டுருக்காங்க சார். அங்கீகாரம் சார் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் சார். ஒரு ஆப்ஷன் இருக்குது சார். இந்த தேர்தலில் நீங்கள் வந்து 2029 மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இழந்த வாக்குகளை நீங்கள் மீண்டும் பெற்றால் அங்கீகாரங்கள் வந்து தொடர போகுது. அங்கீகாரம் பறிக்கப்படாது. அந்த தேர்தலில் தோற்றால் தான் வந்து பிரச்சனை. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிறேன், இப்போது நான் சொல்கிறேன், இது ஒரு வகையான ஒரு லேசான ஒரு அலையில் வந்து பாதிக்கப்படுது. இங்கே சூழ்ச்சி அரசியல், வன்ம அரசியல், வஞ்சக அரசியல் புரிஞ்சுக்காதோட விளைவு தான் இந்த பர்சன்டேஜ். இந்த 8% குறைஞ்சிருக்காது. 12% கிடைக்க வேணாம் சார், 15 கிடைக்க வேணாம் சார். இந்த 8% இழந்ததுக்கு காரணமே என்ன கேட்டால் சூழ்ச்சி அரசியலை வந்து புரிஞ்சுக்கிறேன். சீமான் முதுகில் குத்தப்பட்டார். இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. இது சதி வலை பின்னப்பட்டது. முழுக்க தான் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க, ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணாங்க. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பல பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்திக்கிறது யாரை சந்திக்கிறாரு? நல்லா புரிஞ்சுங்க. யாரை சந்திக்கிறாரு? எந்த சந்திப்பு சொல்கிறீங்க சார்? ஸ்டாலினை போய் வீட்டில் போய் சந்திக்கிறார். ஓகே, ஸ்டாலினை சந்திக்கிறாரு. அப்போ திமுக ஊடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லி வந்து பேசுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். மாட்டாங்க சார். போய் சேர்ந்தது எங்கே? அப்படியே நீங்கள் திராவிட இயக்க ஊடகங்கள்லாம் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்களா சார்? அவங்க என்ன பேசலாம், அது கூட எல்லாரும் பேசவே இல்லை. எப்போவுமே வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக இயக்கக்கூடிய அந்த யூடியூப்லாம் இருக்குல்ல, அந்த இணையம், அந்த சமூக வலைதளம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானை சந்திச்சாங்கன்னா அதை பூஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. சீமானை சந்திச்சார் சொல்லு, சீமான் பொட்டி வாங்கிட்டார் சொல்லி சொல்ல மாட்டாங்க. சீமான் வந்து சந்திச்சார்னு வந்து அதை வேணால் பூஸ்ட் பண்ணுவாங்க. சீமான் கூட வந்து சந்திச்சாருங்கன்னு ஒரு பலமாக பயன்படுத்திப்பாங்க. 1-2 பெரியாரிஸ்டுகள் வேணால் வந்து அவனா வந்து ஏதோ ஒரு 4 வீடியோ போட்டு போகலாம். ஆனால் முழுக்க டிவிகே தரப்பில் தான் வந்து பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லி அந்த செய்தியை வந்து போட்டதே வந்து டிவிகே தரப்பில் தான் அந்த இணையத்தில் செய்தி வருது. இது யாரும் எதிர்பார்க்காது. ஏஐ மூலமாக பெட்டியே கொடுக்குற மாதிரிலாம் பண்ணாங்க. இதை சரியாக வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கலை. இப்படி ஒரு செய்தி வரும்போது பார்த்தீங்கன்னா அது முறியடிக்கலை. சீமானுடைய அந்த வீச்சு எல்லாம் கேட்டால் பெரியாரை நோக்கியும், பெரியாரிஸ்டுகளை நோக்கியும், பெரியார் கருத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திராவிட கோட்டை இடிப்பு, பிராமண கடப்பாறை திராவிட கோட்டை இடிப்பு, திமுக கோட்டையை உடைப்புன்னு சொல்லுது. இதெல்லாம் பேசப்படுது. ஆனால் முறியடிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எதுக்கும் பொட்டியும் வாங்கலை, எட்டியும் வாங்கலை, நாங்கள் எதுக்காக போய் சந்திச்சோன்றதை சரியான முறையில் அது வந்து விளக்கலை. இதே கோட்டையில் போய் சந்திச்சாருந்தாருன்னா இந்த சிக்கல் இருந்திருக்காது. வீட்டில் சந்திக்காமல் கோட்டையில் அந்த ஏற்பாடு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசர்ஸ் தான், சீமானுடைய அட்வைசர்ஸ் தான். இதெல்லாம் வந்து இந்த சூழ்ச்சியை புரிஞ்சிக்காமல் பண்ணது, ஆதாய நோக்கத்துக்காக பண்ணது கிடையாது. சரிங்களா? இதுதான் உண்மை. அதனால் இதெல்லாம் வந்து அடுத்த வருங்காலத்தில் வந்து இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் பார்த்தா யார் வந்து முழுக்க இணையத்தில் ப்ரொபகண்டா, என்டிகேக்கு எதிராக வந்து இணையத்தில் ப்ரொபகண்டா பண்ணது டிவிக்கே, முழுக்க பண்ணது டிவிக்கே. கொஞ்சம் வந்து வேணால் திமுக தரப்பில் பண்ணியிருப்பாங்க அந்த பெரியாரிஸ். இந்த முறை வந்து முழுக்க வந்து யாரெல்லாம் ஒரு கல்ட்டு, யாரெல்லாம் பிம்பம், அரசியல் பிம்பமோ அவங்களெல்லாம் உடைக்கணும். அந்த வேலையை செஞ்சாங்க. அதை நம்ம எதிர்கொள்கிற அளவுக்கு நமக்கு இணைய வலிமை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான வலிமை தான் இருக்குது, செயற்கையான வலிமை கிடையாது. செயற்கையான வலிமைனா ஒரு 500 கம்ப்யூட்டர் போடணும், ஒரு 500 பேர் சம்பளம் கொடுக்கணும் 4 மாதத்துக்கு, அதை வச்சு ஒன்றா பண்ண முடியும். அப்படி பண்ணி தான் இன்றைக்கி இந்த ஆட்சியே வந்திருக்கு. ஓகே சார், இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம் சார். இப்போ சமீபத்தில் இலங்கை எம்பி ராமநாதன் அர்ச்சுனா ஒரு வீடியோ வந்து அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய வீடியோக்கள் வந்து சீமானை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியிருந்தார். இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வருது, இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற யூடியூப் சேனலில் அவரை இன்டர்வியூ பண்ணுறாங்க. எப்படி எடுத்துக்கிறது இதை சார்? இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அந்த நான் பர்டிகுலர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எம்பி வந்து ராமநாதன் அர்ச்சுனா நாம் தமிழுக்கு வந்து எதிராகவே பேசக்கூடியவர். கடந்த காலத்தில் நிறைய விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இந்த டிவிக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வாழ்த்து தெரிவிச்சது, கட்சி தொடங்கும்போது வாழ்த்து தெரிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜபக்ஷ மகன். ஆட்சியை பிடிச்ச உடனே வாழ்த்து தெரிவிக்க யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ராஜபக்ஷ. அப்படி இருக்கும்போது இது போன்ற நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அந்த எம்பிலாம் பார்த்திங்கன்னா கடந்த காலத்துலேயும் வந்து சீமானுக்கு எதிரான வந்து ஒரு கருத்தை சொன்னவர். சரிங்களா? அவங்களுக்கு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்து தொடங்குறதே வந்து தமிழர் பேரில் ஒரு கட்சி தொடங்குறதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெருடலாக இருக்குது. சரிங்களா சொல்கிறது? ஏன்னா பெரும்பாலான புலம்பெயர்ந்த தமிழர்கள் சீமானை நம்பிக்கையோடு பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கலாம்.
அதனால தான் அவர் பேசும்போது சொல்றாரு, புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட வந்து திறநிதி பிச்சை சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது எதுக்கிட்டனா அந்த ஏன்னா முழுக்க முழுக்க புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆதரவு வந்து சீமானுக்கு இருக்குது. சரிங்களா? ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி அதை ஆட்சி பிடிக்கிற ஒரு விஷயம். தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி ஒரு கட்சி வந்து நடத்தும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்த ரீதியான ஒரு ஆதரவு தராங்க இல்லையா? அந்த ஆதரவு வந்து அவங்களுக்கு ஒருத்தலாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லி தான் நாங்கள் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா இதை வந்து புலம்பெயர்ந்த தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த கட்சி இருந்தால் பிரச்சனை கிடையாது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து எங்கே இருக்கிறத உலகம் முழுக்க இருக்கிறத வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள்கிட்ட வந்து நாம் தமிழருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது வந்து அவங்க ஒருத்தலாக இருக்கிறதுனால வந்து புலம்புறான். நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அர்ஜுனா எம்பி மீது வந்து பரவலாக வந்து ஒரு நல்ல கருத்தே இல்லை, ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை. நம்ம பரவலாக அந்த செய்தி நம்ம பார்க்குறோம். இணையத்தில் போய் பார்த்தாலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருக்கு எதிராக தான் இருக்க தவிர பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் சக்தி உள்ள ஒரு தலைவராகவே இல்லை. பல செய்திகள் இருக்குது, பல வதந்திகளும் இருக்குது. வதந்தி செய்தியும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கிடக்குது அவருமான. அதெல்லாம் அவர் நம்ம இப்போ எப்படி பார்க்கணும், இந்த அரசுக்கு யாரெல்லாம் ஆதரவு தராங்க இலங்கையிலிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜபக்ஷ குடும்பம் இவங்க தான். புரியுங்க சொல்றது? அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் இருக்குன்னா இந்த அர்ச்சுனா எம்பி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இதே வன்மத்தை கொட்டுறதா வேலை. சீமானுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் பண்ணுறது. இப்போ புரியுதுங்களா? இங்கே நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கிறதுக்கு எல்லை கடல் கடந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாசவலை செய்யறதுக்கான சக்திகள் இருக்குதுன்றது தான் நமக்கு புலப்படுது இது மூலமாக. சார், இந்த லாட்ரி சீட்டுகள் பிரச்சனையை வந்து தமிழகத்தில் தலைவங்கி வந்து ஃபேக் லாட்ரியாக அடித்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி பல குடும்பங்கள் இவ்வளோ நாள் இல்லை இவ்வளோ நாள் இந்த ஃபேக் லாட்ரி ஏதாவது எங்கேயோ ஒரு முறை போய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஃபேக் லாட்ரின்னு சொல்லி அடிக்கடி வரும். இப்போ எப்படி சொல்ல, கள்ளச்சாராயம் வந்து தலை தூக்கும் போது சொன்னேன், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா நல்ல சாராயத்தை கொண்டு வரணும் அப்படி சொல்லப்படுது இல்லை? அதே மாதிரி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், நல்ல சாராயம் வரணும். அப்போ கள்ளத்தனமான லாட்ரி சீட்டை ஒழிக்கணும்னா நல்லத்தனமான அரசே வந்து லாட்ரி சீட்டை நடத்தணும். அப்படி ஒரு கட்டத்துக்கு கொண்டு வர போகிறாங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா பயமாக இருக்குது நமக்கு இப்போ நடக்கிறத பார்த்தா. ஏன்னா ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் காலத்தில் இருந்தால் தெரியல, இந்த லாட்ரி சீட்டு வந்து பல குடும்பங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நாசமாயிருக்கு. ஃபேக் லாட்ரி ஏற்கனவே இங்கே வந்து சம்பாரிச்சு வர பணத்தை கொண்டு போய் டாஸ்மாகில் விடலாம். இப்போ முழுக்க அந்த பழக்கம் இல்லாதவங்கலாம் என்ன சொல்லி கேட்டால் இந்த லாட்ரி சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழப்பான். அது என்ன நடக்குமோ தெரியல. ஆனால் வந்து திமுக அரசு இந்த இடத்த நம்ம பாராட்டணும். குதிரை பந்தயத்தை நிறுத்தினதும் அவங்க தான். லாட்ரி சீட்டை ஒழிச்சதும் வந்து இது திராவிட ஜெயலலிதா தான் வராங்க, அதிமுக தான் நடத்துனாங்க. ஸோ திராவிட கட்சிகள் இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டணும். ஒன்று குதிரை பந்தயத்தையும் லாட்ரி சீட்டையும் முறியடிச்சது. ஆனால் இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இப்போ இவங்களுக்கு ஏன்னா திடீர்னு எப்படி கள்ளத்தனமான லாட்ரி சீட்டு வந்து பிடிபட்டாங்கன்னு செய்திலாம் வருது. எதுக்காக? அப்போ ஒரு பிளான் இருக்குது, ஒரு வேலை லாட்ரி சீட்டை கொண்டு வர பிளான் இருக்கு போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறவருக்கு. அதையும் கூட இந்த மக்கள் வந்து வாழ்த்தி பேசுவாங்க. என்னென்னு கேட்டால், ஐயா விஜய் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம், இப்போ நீங்கள் லாட்ரி சீட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, திட்டம் கொண்டு வந்துட்டீங்க, இப்போ பாருங்கள் நான் பெரிய பாருங்கள் ஒரே ஒரு லாட்ரி சீட் தான் வாங்கினேன், ஆனால் விஜயை நான் மனசில் நினச்சிக்கிட்டே வாங்கினேன், ஒரே 10 லட்ச ரூபா அடிச்சு நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் பாருங்கள், அண்ணன் நல்லா இருக்கணும் நம்ம அப்படின்னு அப்படி கூட சொல்லுவாங்க. தமிழகம் இதுவரை காணாத எளிய முதல்வரை இப்போ பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி நிறுவனங்கள் நல்லா நியூஸாக அடித்து தள்ளுறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் சார், செயற்கையான ஒரு பிம்பம் கட்டமைப்பு. காலைல 8 மணிக்கு வேலைக்கு வந்துட்டார், வந்து சாப்பாடு கட்டு வந்துட்டார், வேலைக்கு வர மாதிரி வராரு, சாயந்தரம் 4 மணிக்கு தான் போனார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கேட்டோம்னா நீங்கள் இதெல்லாம் காலகாலமாக நாங்கள்லாம் காலைல 6 மணிக்கு எழுந்துக்கிறேன். ஆந்திரா பாட்டிலேருந்து வந்துடுறேன். நான் காலைல 6:30 மணிக்கு 7 மணிக்கெலாம் எழுதுனதால் தான் இங்கே நான் 10 மணிக்கு வர முடியும். சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் ரூட்டை மாற்றினார். ரூட்டை மாற்றினார், பொதுமக்களுக்கு இடையூறு தர வேணாம்னு சொல்லிட்டு ரூட்டை மாற்றினார். அந்த ரூட்டை சொல்கிறேன், அப்படி அந்த ரூட்டை மாற்றினார். நான் சொல்கிறேன் அந்த ரூட்டு மட்டும் இல்லை, அரசியல் ரூட்டே மாறி தான் இருக்குது. இல்லை எதுக்காக நான் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. முழுக்க அந்த பிம்பம் கட்டமைக்கப்படுது. என்னங்க திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சொல்லிட்டு 1000 தாங்க கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அதெல்லாம் தப்பு சொல்லாதீங்க சார். இன்னைக்கு நேற்று ஒரு அம்மா வீடியோ வெளியிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா அது 500 அம்மா. அந்த அம்மா யாரு? அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ண அதுவும் ரெடிமேட் அம்மா. அது 30,000 மைக்கு சொல்லி அதான் சார் ரெடிமேட் அம்மா. இது முழுக்க அந்த ரூட் மாபியாக்களுடைய வேலை. அது
அவங்க தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. அது வெளிப்பட்டுருச்சு, அது தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய வரும். ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நன்றி. நன்றி சார்.